திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறும் மத சார்பின்மை பேரணியில் பங்கேற்க வரும் தொண்டர்கள் மேளதாளங்களுடன் கார் பேருந்து மீது ஏறி நடனமாடி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கதிரவன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இவர்களை கட்டுப்படுத்த போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள்? விவரம். வணக்கம் ஃபரிதா. வகுப்பு திட்ட சட்டத்தை கண்டித்தும் சிறுபான்மையினர் மீதான மத்திய அரசின் விரோத போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மத சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து தலைமை தபால் நிலையம் ஒத்தக்கடை மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த பேரணி 2.5 கிலோமீட்டர் வரை நடைபெறுகிறது. இப்பேரணியில் தமிழகம் முழுவதிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி தொண்டர்கள் என பலாயிரக்கணக்கானோர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் காரிலும் பேருந்துகளிலும் பேருந்து மேலே ஏறியும் அது மீது தப்படித்தும் அங்க ஆடியும் அதே போன்று கட்சி கொடியை ஆட்டியும் ஆபத்தான முறையில பயணம் செய்து வந்தனர். அங்க கிட்டத்தட்ட இந்த பேரணிக்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பேரணியில் கலந்து கொள்பவர்கள் அதான் கட்டுக்கோப்புடன் வர வேண்டும் என ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருந்த நிலையில் பலர் பேருந்து நிலையம் கார்கள் மீதும் ஏறி ஆபத்தான முறையில் பயணம் செய்து வந்தது பலரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களை போலீசார் இறங்கும்படியும் கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் வேனின் மேலே நின்று கொண்டே கொடியசைத்துக் கொண்டு ஆடியும் வருகின்றனர். பரிதா, விவரங்களுக்கு நன்றி.